ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இசேவை மையத்துக்கான ஐடி வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆவணங்களை சரிபார்க்காமல் தவறான தகவல்களை பதிவேற்றும் இசேவை மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் இசேவை மையங்களில் பிறப்பு, இறப்பு, வாரிசு, வருவாய் சர்டிஃபிகேட்கள் விண்ணப்பித்தல், புதிய ரேஷன் கார்டு, இபிலாம் பே பண்ணுறது போன நிறைய சேவைகளை வழங்கிட்டு வராங்க. மக்கள் எளிதில் சேவைகளை பெற எல்காட் கீழ் அனைத்து தாலுக்காலிலும் இசேவை மையம் செயல்படுகிறது. அதே போல் சில தனியார் மையங்களில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட பல மடங்கு கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. ஆதார் பெயர் மாற்ற 2500 வரையும், முகவரி மாற்றம் செய்ய 600 வரையும், ஜாதி சான்ற விண்ணப்பத்திற்கு 500 வரையும் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. சில ஜெராக்ஸ் கடைகளில் இசேவை என்ற பலகையை வைத்து நிறையா பார்த்தீங்க அப்படின்னா விதிகளை மீறி பேமெண்ட் வாங்குறாங்க அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிடம் பேசி பணியை விரைவாக முடித்து தருமாறு கூறி ஏமாற்றியதாக புகார்களும் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு நிர்வாகத்தில் உள்ள பழைய சிஸ்டம் முறைகள் ஒவ்வொன்றாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இசேவை மையங்களை முறைப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இசேவை மையங்களில் பொதுமக்கள் வழங்கும் ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து அவற்றில் உள்ள விவரங்களை துல்லியமாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆவணங்களை முறையாக சரிபார்க்காமல் தவறான தகவல்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இசேவை மையங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்திருக்காங்க. மேலும் அரசு நிர்ணயித்துள்ள ரூபாய் 60 மட்டுமே சேவை கட்டணமாக வசூலிக்க வேண்டும். கட்டண விவரங்கள் தகவல் பலகையில் கட்டாயம் காட்சிப்படுத்த வேண்டும். அதேபோல் இசேவை மையங்களில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இசேவை மையங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா உங்கள் இசேவை மையம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் அரசு நிர்ணயிக்கப்பட்ட 60 ரூபா மட்டும்தான் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும். அதேமாரி தகவல் பலகை ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்றதுக்கான கவர்மெண்ட் தகவல் பலகையை கண்டிப்பாக ஒட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இசேவை மையங்களில் குடிநீர், கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.